தேவேந்திர பிசியோதெரபி கல்லூரி, ஆல்மைட்டி செவிலியர் கல்லூரி, தேவேந்திரா கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை, ஜேபி கல்வி குழுவும் இணைந்து பசுமை பொங்கல் விழாவை நடத்தியது. இரண்டாவது நாளாக நடந்த விழாவிற்கு தலைவர் ஜான் பாண்டியன் தலைமை வகித்தார். செயல் தலைவர் பிசிலா பாண்டியன் முன்னிலை வகித்தார். டாக்டர் வியங்கோ பாண்டியன், சாலினி பாண்டியன், டாக்டர் வினோலினி நிவேதா, டாக்டர் நவீன் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக நடிகர் சண்முகராஜ் பங்கேற்றார். இதில் ஜேபி கல்வி குழுமம் பதிவாளர் ரவிகிருஷ்ணன், பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் நிசாருதீன், அல்மைட்டி செவிலியர் கல்லூரி முதல்வர் தமிழ்ச்செல்வி, கல்லூரி விளையாட்டு பிரிவு ஆலோசகர் வக்கீல் உதயகுமார், தமுமுக நிர்வாகிகள், துணை பொதுச் செயலாளர் வக்கீல் சண்முக சுதாகர், அருள் பிரின்ஸ், கண்மணி மாவீரன், கிங் தேவேந்திரன், துரைபாண்டியன், முத்துப்பாண்டி, சின்னத்துரை, ஆதிபாண்டியன், நளினி, சாந்தகுமாரி, மயோபதி, ராமசாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தேவேந்திர காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ஆல்மைட்டி காலேஜ் ஆஃப் நர்சிங் சேர்ந்து நடத்தும் பொங்கல் விழா 2 நாளாக நடக்குது. நேற்று ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பலவிதமாக குடில்லாம் செஞ்சு அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கி பசுமை பொங்கல்னு சொல்லி கரும்பால் செஞ்ச திருவள்ளுவர் சிலை, அப்புறம் குடில், அப்புறம் மாட்டு வண்டி இதெல்லாம் செஞ்சு பசுமையை வெளிப்படுத்துகிறோம். இது சமத்துவ பொங்கலாக எல்லாருமே கூடி சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்கள் நேற்று பொங்கல் விழாவை சிறப்பாக நேற்று ஆரம்பித்தோம். இன்றைக்கி பசுமை பொங்கல்னு சொல்லி அந்த பொங்கல் விழாவை இன்னும் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நாள்லேயும் நாங்கள் அந்த பசுமை பொங்கலை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இங்கே மாட்டு வண்டியை கரும்பால் செஞ்சுருக்கு, அப்புறம் திருவள்ளுவர் சிலை செஞ்சுருக்கு, அதுக்கப்புறம் குடிலையும் நாங்கள் கரும்பால் செஞ்சுருக்கோம். இது பசுமை பொங்கலை நாங்கள் நினைவு கூறவும், அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்ப ஊராக சேர்ந்து ஊர் மக்கள், ஜேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்கள், அதே மாதிரி ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த பொங்கலை சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறோம். அதே மாதிரி பார்க்குறவங்க ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஜேபி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் இனிய பொங்கல் விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா பொங்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் எல்லாருமே. ஸோ பிளட்டு ஒன்று தான் நான் நினைக்கிறவன். ஸோ எனக்கு மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரே பிளட்டு. ஸோ நம்ம எல்லாம் மனிதர்கள். அதை நான் பேஸ் பண்ணி தான் போவேன். இந்த தமிழர் பொங்கலை எல்லாரும் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில், உங்களோட ஆப்போசிட் வீட்டில் யார் யார் இருக்காங்க, ஸோ இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு இல்லாமல் ஸோ இந்த தைத்திருநாள் பொங்கலை எல்லோரும் இனிமையாக கொண்டாடணும். இந்த நாள்லேருந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பொங்கல் பொங்கட்டும், அன்பும் பொங்கட்டும். வாழ்த்துக்கள். கலாச்சாரமாக பொங்கல் கொண்டாடுறாங்க. இது நம்ம கலாச்சாரத்தை யாரும் முந்தி மாதிரி இப்போ எல்லாருமே கலாச்சாரத்தை பின்பற்ற தான் செய்கிறோம். வீட்டில் பொங்கலில் அந்த பால் பொங்கல்னாலே நம்ம தூங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் அந்த கல்ச்சர்ஸ் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை பழமையான ஆண்டுகள், இன்னும் 100 வருடங்களாலும் இந்த கலாச்சாரம் போகாது. இது நம்மளோட ஆண்டாண்டு காலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் பொங்கல் அப்படிங்கிறது. அது எல்லாரும் கொண்டாடுவோம். ஸோ பொங்கல் அப்படிங்கிறத அந்த 5 நாள் லீவு அந்த ஸ்கூல்லலாம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். இப்போ எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட பேர் நமக்கு தெரியறதில்ல. இந்த பொங்கல் அப்படிங்கிற நாளில் நம்ம குடும்பத்தில் அனைவரும் ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு அந்த ஒற்றுமையை நம்ம அன்னைக்கு கடைப்பிடிக்கிறோம். ஸோ வணக்கம், நான் திரைப்பட நடிகர் சண்முகராஜா.
இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சீரும் சிறப்புமாக வந்து இங்கே நான் இப்போ இதுக்கு வந்திருக்கேன், தேவேந்திரர் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளைக்காக பொங்கல் விழா நிகழ்வுக்கு தான் வந்திருக்கேன். இதை சார்பாக வச்சு தமிழக மக்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.